திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கோட்டூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஜேஜேஎம் ஒப்பந்த பணிகள் செய்த வகையில் பட்டியல் அளிக்கப்பட்டு பிடித்தம் செய்த பொது பங்களிப்புத் தொகை மற்றும் முன்வைப்புத் தொகையினை திரும்ப தராததை கண்டித்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வேலை செய்த பட்டியல் அளிக்கப்படாமல் உள்ளதை கண்டித்தும் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து மேலும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களை அலட்சியப்படுத்துவதை கண்டித்தும் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் ஒப்பந்ததாரர் கண்ணதாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோட்டூர் ஒன்றியத்தை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊராட்சி ஒன்றிய ஒப்பந்தக்காரர்கள் அரசுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு சென்றடைய அதிவிரைவாக எங்களுடைய பணியை செய்து கடமையை செய்கிறோம். ஆனாலும் 2022-23 நிதியாண்டில் செய்த ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதியில் 10% பிடித்தம் செய்த தொகை 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. மேலும் மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் போது பல இன்னல்களை சந்தித்து அந்த பணியை முடித்து கொடுத்தாலும் வருட கணக்கில் அந்த பட்டியல் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியர், மாவட்டத்தினுடைய செயற்பொறியாளர், ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர்கள், அதிகாரிகள் போன்றவரிடம் முறையிட்டும் மன்றாடி கேட்டும் எங்களுடைய பட்டியல் தொகை கிடைக்கப்பெறாத காரணத்தால் இன்றைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அரசும் இதை பார்க்கிற அரசு ஊழியர்களும் எங்களுக்கு உடன் ஆவணம் செய்து எங்கள் தொகை கிடைக்கவும், நாங்கள் இரவு பகல் பாராமல் அரசின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிற எங்களை அரசு அதிகாரிகள் ஒரு வேலையாள் போல் நடத்துவதையும், எங்களுக்கு உரிய மரியாதையை அவர்கள் கொடுப்பது இல்லை என்பதையும் இந்த நிகழ்வின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுகிறேன்.